ஸ்கார்ஃபேஸ்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது 80களில் வந்த அந்த பிரபலமான ரீமேக் தான். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அதை பத்தி இல்ல. அதுக்கு முன்னாடி 1932லயே வெளியாகி மொத்த அமெரிக்காவையும் ஒரு உலுக்கி சினிமா எடுக்கிற முறையே தலைகீழா மாத்தின ஒரு ஒரிஜினல் மாஸ்டர் பீஸ். அதை பத்தி தான். படத்தோட மைய கருத்தே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. இந்த உலகம் உன்னுடையது. இந்த வாக்குறுதி எவ்வளவு ஆசையை தூண்டுது பாருங்க. ஆனா அதுக்கு அவன் கொடுக்க போற விலை என்ன? படம் ஆரம்பிக்கும் போதே இந்த எச்சரிக்கையை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிடுது. அப்போ எப்படி 1932ல வந்த ஒரு படம் சினிமாவோட வரலாற்றையே மாத்தி அமைச்சது? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி போவோம். இது வெறும் ஒரு படம் இல்ல, ஒரு கலாச்சார புரட்சினே சொல்லலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நாம சந்திக்க போறது ஒரு வழக்கமான ஹீரோ கிடையாது. சினிமா ஹீரோன்னா இப்படிதான் இருக்கணும்னு எழுதப்படாத விதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா உடைச்ச ஒரு எதிர் கதாநாயகனை பத்தி தான் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சினிமாக்கள் எல்லாம் அப்போதான் பேசவே கத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு காலகட்டத்துல மத்த படங்கள் மெதுவா காதல் கதைகளை முணுமுணுத்துட்டு இருந்தப்போ ஸ்கார்ஃபேஸ் மட்டும் அலறியது. ஆமா, வன்முறையோட அசிங்கமான பச்சையான உண்மைய காது கிளிய கத்துச்சு. இப்போ ரெண்டு டோனியையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச 80ஸோட டோனி மொண்டானா ஒரு பக்கம், 1932ஓட அசல் டோனி காமெண்டே இன்னொரு பக்கம். ஒருத்தன் கொக்கைன் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனா, இன்னொருத்தன் மதுவிலக்கு காலத்துல கடத்தல் செஞ்சான். ஆனா ரெண்டு பேருக்குமே அவங்களோட அடக்க முடியாத பேராசை தான் அழிவுக்கு காரணமா இருந்துச்சு. ஒன்னு அசல் வரைபடம், இன்னொன்னு அதோட வெடிக்கும் ரீமேக். டோனி காமெண்டே ஒரு புதுவிதமான வில்லன். நம்மளை ஈர்க்கவும் செய்வான், அதே நேரம் அவன் செய்யறத பார்த்து அருவருப்பும் வரும். இரக்கமே இல்லாம கொலைகள் செஞ்சு சிகாகோவோட உச்சத்துக்கு போறான். அவனோட பேராசையும் வெறியும் தான் அவனை மெதுவா அழிவை நோக்கி இழுத்துட்டு போகுது. இந்த எழுச்சியும் வீழ்ச்சியும் தான் இந்த கதையோட அச்சாணி. சரி, இவ்வளோ அதிர்ச்சிகரமான ஒரு படைப்பை திரைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு பின்னாடி இருந்தவங்களும் சாதாரணமான ஆட்களா இருக்க முடியாது இல்லையா? வாங்க, மரபுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்தை எடுத்த அந்த துணிச்சலான படைப்பாளிகளை பத்தி பார்க்கலாம். நம்ப முடியுதா? இந்த முழு படத்தோட திரைக்கதையையும் எழுத்தாளர் பென் ஹெக்ட் எழுதினது வெறும் 11 நாள்ல தான். இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதுல ஒரு த்ரில்லர் திருப்பம் என்னன்னா, பென் ஹெக்ட் ஒரு பத்திரிகையாளர், சிகாகோ குற்ற உலகத்தை நேரடியா பார்த்தவர். ஏன், படப்பிடிப்பு நடக்கும்போது நிஜ கேங்ஸ்டர் ஆல் கபோனோட ஆட்களே அவரை ஒரு சந்திப்புக்கு கூப்பிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. இது வெறும் கற்பனை கதை இல்ல, நிஜமான ஆபத்துக்கு நடுவுல தான் இந்த மாஸ்டர் பீஸ் உருவாகியிருக்கு. நடிகர் பால்முனியோட நடிப்பு நிஜமாவே ஒரு புரட்சி. வன்முறைய அவர் ஒரு குழந்தை புதுசா ஒரு பொம்மைய பார்த்து ரசிக்கிற மாதிரி அணுகினார். அந்த அப்பாவித்தனமான ஆர்வம் கலந்த வெறிதான் டோனி காமெண்டேவை கணிக்க முடியாத பயங்கரமான ஒரு வில்லனா நம்ம கண் முன்னாடி நிறுத்துச்சு. அடுத்து இயக்குனர் ஹோவர்ட் ஹாக்ஸ். இவர் நகைச்சுவை சாகச படங்கள்ல கைதேர்ந்தவர். ஆனா தயாரிப்பாளர் ஹோவர்ட் ஹியூஸ் இவர்கிட்ட சென்சார் போர்டை எல்லாம் கண்டுக்காதீங்க, படத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ரணகலமா எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் தணிக்கை விதிகளை எல்லாம் எதிர்த்து போராடி இவ்வளோ தைரியமான ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சது. சரி, ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரம், துணிச்சலான படைப்பாளிகள் எல்லாம் ஓகே. ஆனா ஸ்கார்ஃபேஸ ஒரு உண்மையான கேம் சேஞ்சரா மாத்துனது ஏது? அதுதான் இந்த படத்தோட புதுமையான திரைமொழி. வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதுதான் டைரக்டர் ஹாக்ஸோட ஜீனியஸ்னு சொல்லணும். அவர் படம் முழுக்க ஒரு சின்ன சிம்பலை வச்சு விளையாடி இருப்பாரு. அதுதான் எக்ஸ் குறியீடு. இது வெறும் டிசைன் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. டோனியோட முகத்துல இருக்கிற தழும்புல ஆரம்பிச்சு கிரைம் சீன்ல, ஏன் சுவத்துல விழுகிற நிழல்ல கூட இந்த எக்ஸ் தெரியும். அதாவது மரணம் ரொம்ப பக்கத்துல இருக்கணும் நம்மளை எச்சரிக்கை பண்ற ஒரு விஷுவல் வார்னிங் இது. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வன்முறைய தத்ரூபமா காட்டணும்னு படப்பிடிப்புல நிஜமான குண்டுகளை பயன்படுத்திருக்காங்க. நாம கேக்குற அந்த துப்பாக்கி சத்தம் அது வெறும் சவுண்ட் எஃபெக்ட் கிடையாது. அதனாலதான் படத்தை பார்க்குற நமக்கு ஒரு உண்மையான பயங்கரமான அனுபவம் கிடைச்சது. டைரக்டர் ஹாக்ஸ் ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் சொல்லப்படுற ஒரு பாணியை கையாண்டார். அதாவது நீளமான நிழல்கள், வித்தியாசமான கோணங்கள், ஒளிக்கும் இருட்டுக்கும் நடுவுல ஒரு நாடகத்தன்மை. இதனால வன்முறை நேரடியா காட்டப்படாம ஒரு பயங்கரமான கனவு மாதிரி, ஆனா அதே சமயம் ரொம்பவே கலைநயத்தோட காட்டப்பட்டுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதும் சும்மா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல, அது ஒரு பெரிய கலாச்சார போரையே ஆரம்பிச்சு வச்சது. அந்த தணிக்கை போரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஹேஸ் ஆஃபீஸ், அதாவது அந்த காலத்து சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்து ஆடி போயிட்டாங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னா, படம் டோனி காமெண்டேவை ஒரு ஹீரோ மாதிரி காட்டுது, இது சமூகத்துல வன்முறையை தூண்டிவிடணும் பயந்தாங்க. அதனால தான் படத்துல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரணும், என் கிளைமேக்ஸே மாத்தணும்னு சொன்னாங்க.
இந்த டைம்லைன்ல தெளிவா பார்க்கலாம். ஸ்கார்ஃபேஸ் ஏற்படுத்தின சர்ச்சை தான் அடுத்த 30 வருஷத்துக்கு ஹாலிவுட் என்ன எடுக்கணும் என்ன எடுக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிற கடுமையான தணிக்கை விதிமுறைகளுக்கு நேரடி காரணமா அமைஞ்சது. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் ஸ்கார்ஃபேஸ் கேங்ஸ்டர் படங்களுக்கு ஒரு புது இலக்கணத்தையே வகுத்துச்சு. ஆனா அது ஏற்படுத்தின சர்ச்சை காரணமா அந்த ஜானரையே கொஞ்ச காலத்துக்கு இல்லாம பண்ணிடுச்சு. இவ்வளவு சர்ச்சைகள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஸ்கார்ஃபேஸ் சினிமா வரலாற்றுல விட்டுட்டு போன தடம் என்ன? வாங்க அதோட நீங்காத தாக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் பத்தி கடைசியா ஒரு பார்வை பார்க்கலாம். தி காட்ஃபாதர், குட்ஃபெல்லாஸ், நாம இன்னைக்கு கொண்டாடுற பல பெரிய கேங்ஸ்டர் படங்களோட ப்ளூ பிரிண்ட் 1932ல வந்த இந்த ஸ்கார்ஃபேஸ் தான். செதஞ்சு போன அமெரிக்க கனவை துரத்துற ஹீரோ, அவனோட திடீர் எழுச்சி, தவிர்க்க முடியாத வீழ்ச்சி, குற்றமும் குடும்பமும் கலந்த சிக்கல்கள்னு எல்லாத்துக்கும் இதுதான் தொடக்கப்புள்ளி. அசல் படத்தோட பெருமைக்கு இதை விட பெரிய சாட்சி தேவையில்ல. 1983ல வந்த உலக புகழ்பெற்ற ரீமேக்கு அதோட டைட்டில் கார்டுலயே இந்த அசல் படத்தோட படைப்பாளிகளுக்கு வெளிப்படையா ஒரு நன்றியையும் மரியாதையும் செலுத்தியிருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஸ்கார்ஃபேஸ் அன்னைக்கு இருந்த சமூகத்தோட ஒரு அசௌகரியமான முகத்தை காட்டினது. இன்னைக்கு நாம பார்க்கவே விரும்பாத எந்த உண்மையை நம்ம காலத்து திரைப்படங்கள் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது? யோசிச்சு பாருங்க.